நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவ பவுலித்தின் மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய ஜோஸ்வா டிவி மூலமாக ஒவ்வொரு புதன்கிழமையிலும் 6:30 மணிக்கு இதிலிருந்து 7 மணி வரை நம்முடைய ஜோஸ்வா டிவியிலே ஒளிபரப்புகிறாங்க. இந்த அற்புத நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்களிடத்தில் சொல்லி அறிமுகப்படுத்தி நீங்கள் அதை பார்த்து மகிமைப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. ரீமி ஷகா லாமானா டுக்கா லாபா ராபா ஓ ரீமா கபா லாபா 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 தீகா ரதன சகல ராபா. தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த அற்புதத்தின் நேரத்தில் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு அக்கினி ஜோலை பற்றி எரியட்டும் ஆண்டவரே. நன்றி ஜீசஸ். அல்லேலூயா. சாந்தனி நீ அத்தர் சொல்கிற உன் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். என் ஆற்றுல என்னுடைய ஆற்றில் என்னுடைய இதயத்தில் பாரிப்போடு கூட இருக்கிறேனே. இந்த இதய பாரிப்பு என்னை மரணத்துக்களை கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதே. நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லி ஒரு பயத்தோடு கூட இருக்கிற சாந்தனி, ஆமே, இன்னைக்கு உன் ஆற்றில் இருக்கிற பிரச்சனைகள், உன் ஆற்றில் இருக்கிற அடைப்புகள், அந்த இதய அடைப்பு இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால அந்த அடைப்புகள் சுகமாகிறது. சாந்தனி, நீ பெற்றுக்கொள். இந்த அற்புதத்தின் நேரமாய் பெற்றுக்கொள். பல மணி நேரமாய் நீ அழுது கொண்டே இருக்கிறாய். நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஏன் இந்த ஆற்றில் இந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அடைப்பு இருக்கிறதுன்னு சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். சாந்தனி, நீ சுகமாக நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சாந்தனிக்கு நீர் கிருபையாய் ஆண்டவரே சுகத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்குள்ளே ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த வார்த்தையை உங்களுடைய கரத்திலையும் கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியிலே 58ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தின் உடைய பகுதியிலே சொல்கிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களையும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவர். நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, பல லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையினால் என்னால் உயிர் வாழ முடியலையே, என்னால் அவமானப்பட்டு நிற்கிறேனே, தலகுனிஞ்சு நிற்கிறேனே, யார் இடத்துல நான் பேச முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் இருக்கிறது. இந்த பலவீனத்தினுடைய நாளில் என்னால் என்னுடைய வருமானத்தில் மீதி எடுக்க முடியல. என் வருமானம் எல்லாம் மருத்துவ செலவுக்கு கடந்து செல்கிறது. நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீ மன வருத்தத்தோடு கூட நீ இருக்கலாம். இனி கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறார். அவர் மகா வறட்சியான காலங்களையோ உன் ஆத்துமாவை திருப்தியாக்குறவர். உன்னோடு கூட இருக்கிறார். நீர்ப்பாய்ச்சியான தோட்டத்தை போல, வற்றாத நீரொற்றை போல் நீ இருப்பாய்னு சொல்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர். பாருங்கள், வேதத்தில் ஒரு பஞ்ச காலங்கள் வருகிறது. ஒரு பஞ்ச காலத்தில் ஒரு விதை இருக்கிறாள். அந்த விதையினுடைய வீட்டிலே ஒரு படி மாவு இருக்கிறது, ஒரு படி எண்ணெய் இருக்கிறது. அவள் நினைக்கிறான், அந்த விதை நினைக்கிறா, இந்த மாவையும் இந்த எண்ணெயை வைத்து இந்த மாவை சுட்டு அப்பமாக்கி சாப்பிட்டு விட்டு நம்ம மறித்து போவோம், இந்த பஞ்ச காலத்தில் நம்ம உயிர் வாழ முடியாது என்று சொல்லி அவள் நினைத்து அந்த மாவையும் அந்த எண்ணெயும் இருந்தது அவள் வீட்டுக்கு.
ஆனால் ஒரு தீர்க்கதரிசி, எளிய தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு போகிறான். பாருங்க, அந்த விதையிட்ட இடத்துல கேட்குறான், ஒன்ன இடத்துல என்ன இருக்கிறது, எனக்கு பசியாக இருக்கிறதுன்னு சொல்லி. அவளுக்கு பாருங்க, அவன் நினைக்கிறா, இந்த பஞ்ச காலத்தில் நான் ஒருபடி மாவு தானே வச்சிருக்கிறேன், ஒருபடி என்ன தானே என் இடத்துல இருக்கிறது, இதையும் பசியுள்ள ஒரு மனுஷன் வந்திருக்கிறானே, தெய்வ மனுஷன் என்று சொல்லி அந்த அப்பத்தை சுட்டு அந்த தீர்க்கதரிசி இடத்துல கொடுக்கிறாள். அதை சாப்பிட்டு அந்த தீர்க்கதரிசியும் திருப்தியாக்குறார். பாருங்க, வேதம் சொல்கிறது, அந்த பஞ்ச காலம் முடிகிற வர அவளுடைய மாவும் அவளுடைய எண்ணெய் என்ன செய்யலையாம், குறையப்படலை. அதுதான் சொல்கிறாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களையும் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர், உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நம்ம காணப்படுகிறோமா? கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், கர்த்தர் உன்னை கரம் பிடித்து உன் கண்மலை மேலே நிறுத்துகிறவர். வேதம் சொல்கிறது, சங்கீத பகுதியிலே உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலின் மேலே இருக்கிற தேனை போல உன்னை போஷித்து திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். எப்படியா? கண்மலின் மேலே இருக்கிற தேனையும் உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்திப்படுத்துகிறவர். அதுதான் சொல்கிறேன், உன்னை நித்தமும் உன்னை நடத்துவேன், மகா வறட்சியான காலங்களிலையும் உன் ஆத்மாவே திருப்திப்படுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நான் வீட்டிலே தரித்திரமாக இருக்கிறேன் ஐயா, வீட்டிலே எனக்கு ஒன்றுமில்லையே, உணவு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லையே, அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லையே, என்னுடைய வருமானம் முழுவதும் என்னுடைய மருத்துவ செலவுக்கும் வீணான செலவுக்கும் வீட்டு வாடகைக்கும் இப்படி என்னுடைய வருமானம் கடந்து சொல்கிறதே, நான் மீதி எடுக்க முடியலையே என்று சொல்லி நீ கலங்குறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நித்தமும் உன்னை நடத்துகிறவர், உன்னை நித்தமும் உன்னை நடத்துகிறவர். மகா வறட்சியான காலத்திலையும் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர். பாருங்க, ஒரு மலையில் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறார் இயேசு. 3 நாட்கள் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3ஆவது நாள் அந்த கூட்டம் முடிகிற நேரத்திலே எல்லாரும் பசி உண்டாகிவிட்டது. அவர் நினைக்கிறார், இவர்கள் போய் தானே வீட்டிலே சமையல் பண்ணி சாப்பிட வேண்டும், இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புமேன்னு சொல்லி. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது? ஒரு கிராமத்துக்குள்ளே ஊருக்குள்ளே இல்லை, ஒரு பட்டணத்துக்குள்ளே ஊருக்குள்ளே அந்த பிரசங்கம் பண்ணவில்லை. அந்த கூடி இருந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே மலையிலே ஒன்றும் இல்லாத இடத்திலே ஒரு மலை பகுதியிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒன்றுமில்லை, கடைகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு போஷிக்க வேண்டும், ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், பசியோடு அனுப்பக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த சீசரிடத்திலே கூப்பிடுகிறார். சீசரிடத்திலே கூப்பிடும் பொழுது அந்த சீசர்கள் அவரிடத்துக்கு வருகிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இவர்களை பசியாக அனுப்பக்கூடாது, இவர்கள் 3 நாட்கள் இருக்கிறார்கள், இவர்கள் போகும் பொழுது நல்ல திருப்தியோடு கூட கடந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார். அவர் சொல்கிறார், அந்த சீசர்கள் சொல்கிறாங்க, எங்களிடத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனுதான் இருக்கிறது, அது ஒரு சிறு பையன் வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை வாங்கிக்கிட்டு வாங்கல் என்று சொல்லுகிறார். அது பாருங்க, அந்த சிறு பையனும் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அந்த சீசருடைய கையிலே கொடுக்கிறான். அதை வாங்கிட்டு அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவரே, இதுதான் இருக்கிற என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அவர் சொன்னார், வானத்தை பார்த்து அதை ஆசீர்வித்து இவர்களை 50 பேராக, 100 பேராக, 20 பேராக நீங்கள் உட்கார வையுங்கள் என்று சொல்லி அதை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்னார். பாருங்க, அவர் நித்தமும் நடத்துகிறவர், நித்தமும் நடத்துகிறவர், மகா வறட்சியான காலங்களையும் உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர். அவங்க நினச்சிருக்கலாம், இந்த வனாந்திரத்தில் இந்த காட்டு பகுதியில் என்ன இருக்கிறது, ஒன்றுமில்லையே, நம்ம 3 நாட்கள் சாப்பிடாமலும்
உணவு சாப்பிடாமல் நம்ம அமர்ந்திருக்கிறோமே, போகும் பொழுது சாப்பிட்டு போயிருக்கலாமே, நம்ம எவ்வளோ தூரம் போய் தான் நம்ம அப்பமும் ஆக்கி நம்ம சாப்பிட முடியும் என்று சொல்லி ஜனங்கள் மனசில் நினச்சி கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஒரு பாரத்தோடு கூட இருந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் அவருடைய ஆத்மாவை தேற்றுகிறவர், அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வித்து அங்கே எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம்? 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி. அப்போ 5000 புருஷர்கள் சாப்பிட்ருப்பாங்கன்னா 5000 புருஷர்களுடைய மனைவிமார்கள் சாப்பிட்ருப்பாங்க, பிள்ளைகள் சாப்பிட்ருப்பாங்க. என்னுடைய கணக்கு பார்த்தா ஒரு 20000 பேர் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறார் 5000 பேர் புருஷர்கள், 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் குடும்பமாய் பெயர்ந்திருப்பார். ஆனால் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருப்போமானால் 20000 பேர் இருந்திருக்கலாம். பாருங்க, அதில் மீதி எடுத்தாங்களாம். 12 கூடைகள் மீதி எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் சொல்கிறாரு, உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலேயும் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாய் போயிருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்டோம். 3 நாட்கள் அவங்க போகும்போது நல்ல ஆகாரத்தை கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லி அவங்க ஆத்மாவை திருப்திப்படுத்தி போயிருப்பாங்க, சந்தோஷப்படுத்தி போயிருப்பாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதம். உன் நித்தமும் உன்னை நடத்துகிறவர், உன்னை நித்தமும் உன்னை நடத்துகிறவர். பாருங்கள், என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவர். என்னை விட்டு விலகாமலும் கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நித்தமும் என்னை நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். எந்த காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தை எனக்கு செய்கிறவர். எனக்கு இது தேவை, இது ஆகாரம் தேவை, இந்த உணவு தேவை, இந்த ஆடை தேவை என்று போக்குவரத்து தேவை, குடும்பத்தினுடைய தேவைகள் தேவை. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என்னை நித்தமும் என்னை நடத்துகிறார், என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். அதே போல தான் அவர் சொல்கிறார், உன்னை கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலேயா உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர். பாருங்கள், 100 வசனத்தை நம்ம பார்ப்போம். அதில் பாருங்கள், சொப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அந்த பகுதி சொல்லுது, சகல ஜனங்களுக்குள்ளேயும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ரீ சந்தர ரபோரி கலபலபரபா, ஓரி சந்தர ரீமனா தூரி கலபலபரபரபா. தேவன் சொல்லுகிறார், மகா வறட்சியான காலத்தில் உன்னை திருப்திப்படுத்துகிறார். சொல்கிறார், சகல ஜனங்களுக்குள்ளேயா உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர். பாருங்கள், நித்தமும் உன்னை நடத்துகிறவர், நித்தமும் உன்னை நடத்துகிறவர். கிருபை உள்ளவர் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். நித்தமும் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நாளுக்கு 150 ரூபாய் தான் சம்பளம். அவங்க வீட்டில் 3 பேர், கணவன், மனைவி, ஒரு மகன். அந்த மகனுக்கு 7 வயசு ஆகிறது. ஆனால் அந்த சகோதரனுக்கு 150 ரூபாய் தான் சம்பளம். ஒரு நைட்டு ஒரு கடையில் போய் வாட்ச்மேனாக இருப்பார் இரவிலே. உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் இல்லை, ஆனால் ரொம்ப தரித்திரத்தில் இருந்தாங்க, ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு அவங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. திடீர்னு அந்த 150 ரூபா சம்பளத்தில் ஏதாவது ஒரு செலவு வந்துடும். மற்றவங்ககிட்ட போய் கடன் வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு இவ்வளோ உணவு கொடுங்கன்னு சொல்லி யார் இடத்துலையும் கை நீட்டி நிற்க மாட்டாங்க. கை நீட்டி நிற்கலை. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரை 2 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தாங்கப்பா, நல்ல உடையை தாங்கப்பா,
எங்களுக்கு நல்ல ஒரு குடிசையில் இருக்கிறோம்ப்பா, நல்ல ஒரு வீடை தாங்கப்பா, நல்ல எங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு உள்ள எங்களுக்கு ஒரு நல்ல வேலை தாங்கப்பா, எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்களாம். பாருங்க, ஒரு நாள் அவங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் இறங்கி வந்தார். உங்களுடைய குடும்ப ஜெபத்துக்குள்ளே 3 மணி அதிகாலை ஜெபத்தில் இயேசு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சொன்னாரா, இனி உன் வீட்டுக்குள்ளே தரித்திரங்கள் இல்லை, இனி உன் வீட்டுக்குள்ளே வறுமைகள் இல்லை, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாயா என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு அவர் கடந்து சென்றார். பாருங்க, அவர் சொல்லி கொஞ்ச நாட்களுக்குள்ளே பாருங்க, எந்த கடையில் அவர் வாட்ச்மேனாக இருந்தாரோ அந்த கடைக்குள்ளே அவர் கணக்கு எழுதுகிறவராய் கடந்து போனார். கொஞ்ச நாட்கள் அந்த கடைக்கு ஓனராகவே ஆயிட்டார். இப்பொழுது பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளே தரித்திரம் இல்லை, வறுமைகள் இல்லை, ஒரு நல்ல வீடு கட்டி அவர் சகல ஜனங்களுக்குள்ளேயும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட என் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் வறுமையில் என்னுடைய வருமானத்தில் என்னால் என்னுடைய தேவைகள் இருக்கிறது, என் வருமானத்தில் குறைவாக இருக்கிறனே என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயா? இன்றைக்கி ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நித்தமும் உன்னை நடத்துகிறவர் சொல்கிறாரு, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆமே, ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, அந்த 3வது வசனம் சொல்கிறது, ஆமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நீ காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அதே அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ண தேவன், ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். புகழ்ச்சியுமாயிருப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் கடந்து வருது. அருமையான பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. இனி உன் குடும்பத்துக்குள்ளே, உன்னுடைய சமையல் அறைக்குள்ளே ஒரு கடுகு குறையாடு, உன் சமையல் அறைக்குள்ளே நிறைவானது நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் உன் குடும்பத்தில் நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். நீ நானும் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களையும் இந்த நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக ஜோஸ்வா டிவியிலே ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மாலை 6:30 மணிக்கு அற்புதத்தின் நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறாங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், அற்புதத்தை நேரத்தை பாருங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக நானே இயேசு ஜீவப்ப ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தினுக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த ஒளிபரப்புகிற ஜோஸ்வா டிவிக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய ஊழியங்களுக்காக, அவங்களுடைய ஜோஸ்வா டிவியுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு கண்களை மூடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலையும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற மகிமை இறங்கட்டும்பா. உன்னை கண்மொழி மேலே நிறுத்துவேன் என்று சொன்னவரே, உன் கரம் பிடித்து உன்னை நடத்துகிற தெய்வமே, இன்னைக்கு இந்த ஜனங்களுக்குள்ள உன்னுடைய வல்லமை கடந்து போகட்டுமாப்பா. என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளோ பெரிய நெருக்கங்கள் இருக்கிறது என்று
சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, தயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளை நீர் பாரும் ஆண்டவரே. நீங்கள் பாருங்கப்பா, பார்த்து நித்தமும் நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், குடும்பங்களுக்குள்ளே கடந்து சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கார்த்திக் என்ற குமார், கார்த்திக் என்ற குமார், நீ அநேக நேரத்தில் ஆமே உன்னுடைய கையினுடைய வருமானத்தில் ஆமே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிறாய். நான் வாங்கினது 15,000 ரூபாய் சம்பளம், ஆனால் என் குடும்பத்தில் ஆமே அந்த சம்பளம் காணவில்லையே, பத்தவில்லையே, என் குடும்பத்தில் தரித்திரம் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, நான் என்ன செய்வேன், என்னுடைய வருமானத்தில் மீதி எடுக்க முடியலையே, என்னுடைய வருமானத்தில் ஆமே என்னுடைய ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி கார்த்திக் என்ற குமார் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கரங்களை ஆசீர்வதிக்கிறார், உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறாரு. இன்றைக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இதே போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் உங்களுடைய அக்கினி பற்றி எரியட்டும். நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலையும் ஆண்டவரே அவர்களை திருப்தி படுத்தும் ஆண்டவரே. இனிமே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன கத்த ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.